ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் இவங்களோட ஹனிமூன் ஃப்ளைட்டில் தான் நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் சமீபத்தில் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சோசியல் மீடியா ஃபுல்லாகவே இந்தியா ஃபுல்லாகவே இப்போ மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்குது ஆனந்த் அம்பானி மற்றும் ராதிகா மெர்ச்சன்ட் இவங்க அடுத்து என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா இவங்களுக்கு நடத்தப்பட்ட கல்யாணமே உலகமே திரும்பி பார்த்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட 5000 கோடி செலவு பண்ணியிருந்தாங்க. உலகத்தில் உள்ள முக்கியமான செலிபிரிட்டிஸ், முக்கியமான விவிஐபிஸ் எல்லாருமே வந்திருந்தாங்க. கல்யாணம் ரொம்பவே கிராண்டாக நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருந்துச்சு. அதை தொடர்ந்து அடுத்து இவங்க 2 பேரும் எங்கே ஹனிமூன் போக போகிறாங்க, எந்த தீவுக்கு போக போகிறாங்க, இல்லை எந்த நாட்டுக்கு போக போகிறாங்க, அண்ட் இவங்களோட ஹனிமூன் என்ன மாதிரியான ஸ்டைலில் இருக்குது அப்படிங்கிறத ரசிகர்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. செலிபிரிட்டிஸ் எல்லாருமே இப்போ கல்யாணம் முடிஞ்ச கையோட ஏதாவது மால்தீவ்ஸ் போகிறாங்க, அப்படி இல்லைனா ஏதாவது தீவுகளுக்கு போகிறாங்க, அதுவும் இல்லைனா ஏதாவது வெளிநாடுகளுக்கு போகிறாங்க. அங்கே தான் போயிட்டு தன்னோட ஹனிமூனை முடிச்சுட்டு வராங்க. அந்த வகையில் மிகப்பெரிய பணக்காரரான இவங்க எந்த நாட்டுக்கு போக போகிறாங்க, இல்லை எந்த தீவுக்கு போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. ஆனால் இப்போ அது எல்லாமே துவம்சமாக்குற அளவுக்கு ரொம்பவே வித்தியாசமான முறையில் தான் இவங்களோட ஹனிமூன் அப்படிங்கிறது இருக்க போகுது. அதாவது இவங்க 2 பேருமே அவங்களோட ஹனிமூனை நடுவானத்தில் தான் செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டால், எஸ், நடுவானத்தில் தான். அதாவது இவங்க ஃப்ளைட்டில் தான் இவங்களோட ஹனிமூனை செலிப்ரேட் பண்ண போகிறாங்களாமா. அண்ட் இதற்காகவே மிகப்பெரிய அளவிலான லக்ஸரியான ஒரு ஃப்ளைட்டை இவங்க ரெண்ட்டுக்கு எடுக்க போகிறாங்க. கிட்டத்தட்ட அந்த ஃப்ளைட்டோட ரேட் மட்டுமே பல கோடிகள் இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அந்த ஃப்ளைட்டில் ஒன் டே நம்ம ட்ராவல் பண்ணணும் அப்படின்னாலே டிக்கெட் ப்ரைஸே பல லட்சங்கள் இருக்குமாமா. அப்படிப்பட்ட ஒரு லக்ஸரியான ஃப்ளைட்டை எடுத்து தான் இவங்க 2 பேருமே அவங்களோட ஹனிமூனை செலிப்ரேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஒரு நியூஸ் இப்போ சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு. இதை பார்த்ததுக்கப்புறம் இவங்க ரெண்ட்டுக்கு எடுக்கணும் அப்படின்லாம் அவசியம் கிடையாது. அவங்களே அந்த மாதிரி 10-15 பிளேன் வாங்கி போகிற அளவுக்கு அவங்கள்ட்ட காசு இருக்குது, அந்த அளவுக்கு அவங்கள்ட்ட அமௌண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் கமெண்ட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. உலகிலேயே இல்லை ஆசியாவிலேயே மிகப்பெரிய அளவிலான கல்யாணம் இவங்க பண்ணேன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன, அதை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, ஆக்ட்ரஸ் ஸ்ரீதேவி அவர்களோட வீட்டில் ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபங்க்ஷன் சமீபத்தில் நடந்து முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. லெஜெண்டரி ஆக்டர் விஜயகுமார் அவர்களோட பொண்ணு தான் ஸ்ரீதேவி. இவர் தமிழில் காதல் வைரஸ், தித்திக்குதே, தேவதையை கண்டேன் போன்ற படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் இவங்க படங்கள் பண்ணலை. ராகுல் அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுக்கு ரூபிகா அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தை இருக்காங்க. அவங்களுக்கு சமீபத்தில் பிறந்தநாள் வந்திருக்கு. 8வது பிறந்தநாள் அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஃபங்க்ஷனில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸை இப்போ அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணியிருந்தாங்க. இதை பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே தங்களோட வாழ்த்துக்களை ஷேர் பண்ணியிருந்தாங்க. ரூபிகா ரொம்பவே சின்ன பொண்ணு மாதிரி இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்களோட அம்மா ஹைட்டுக்கு வந்துட்டாங்க. கண்டிப்பாக இன்னும் கொஞ்ச நாளில் அவங்களுமே இந்த இண்டஸ்ட்ரியில் ஹீரோயினாக இருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸ்ரீதேவி மேம் சமீபத்தில் ஒரு ப்ரைவேட் சேனலில் ஜட்ஜாக இருந்தாங்க. அண்ட் அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவில் எதுவும் பண்ணுறது இல்லை. அவங்களும் இதுக்கப்புறம் ஏதாவது படம் நடிச்சாங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.